வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன். இன்னைக்கு முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். இது பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போது தேங்காய் நல்லா வறுபட்டாச்சு. இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா மசாலா கறிக்கிறோம். இதோட 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டாச்சு. இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இதோட 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாக வதங்கிரும். இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். இப்போது நல்லா கொதிச்சிடுச்சு. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அப்புறம் நம்ம வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். இப்போது 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். இப்போது கொதிச்சிடுச்சு. இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளவுதான், நம்ம முட்டை கிரேவி சூப்பராக ரெடியாகியாச்சு. இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாதத்தோடு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.